ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு மினி vlog பார்க்கலாம். ஈவினிங் என்னோடய ஒர்க் முடிச்சுட்டு வந்தோடனே என் பொண்ணு அம்மா பார்க்குக்கு போகலான்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இட்லி பூ கலர் கலராக பூத்துருந்துச்சு. உண்மையிலே கண்ணை கவர்ந்துச்சு. பார்த்தீங்கன்னா திடீர்னு என் பொண்ணு கம்பி மேலே ஏறி ஏதோ வித்தை காமிச்சிட்டு இருந்தா. சரி, அவளையும் கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சிக்கன் வாங்கி வச்சுருந்தேன். அதில் கேஎஃப்சி சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவில் பெப்பரை, சில்லி பவுட்ரை, சால்ட்டை போட்டுட்டு நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க அந்த கேஎஃப்சி சிக்கனை ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு இந்த மைதா மிக்சரில் ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஐஸ் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு மறுபடியும் மைதா அதில் 2-3 ரோல் பண்ணிவிட்டு 4-5 கோட்டிங்கில் டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு லோ ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுத்துட்டேன். செம்ம கிறிஸ்பியாக, க்ரன்ச்சியாக, ஜூஸி அண்ட் சாஃப்டாக இருந்துச்சுங்க. உண்மையிலே கேஎஃப்சி சிக்கன் கூட தோற்று போகும், அந்த அளவுக்கு டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துருந்துச்சு. என் பொண்ணு ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே டேஸ்ட்டுக்கு பார்த்தா. ஸோ பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருந்துச்சு, மசாலா உதிரவே கிடையாது. அதுக்கப்புறம் செஞ்சு வச்ச சிக்கன்லாம் பேக் பண்ணிவிட்டு அம்மா மாடியில் போய் சாப்பிட்லாம், நிலா அழகாக லைட்னிங் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னால். ஸோ மேலே போனோம். பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் மேலே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவரை என் பொண்ணு பயமுறுத்தினா. அதுக்கப்புறம் வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் சாப்பிட ஆரம்பித்தோம். சிக்கன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக சர்பத்தோடு எங்களோட நைட்டை முடிச்சுக்கிட்டோம். பாய்.